முத்துவும் லக்ஷ்மியும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை செய்யறவங்க. முத்து ஒரு மேஸ்திரி, அப்புறம் லக்ஷ்மி ஒரு தொழிலாளி. ஐயோ என்னோட இடுப்பு. எத்தனை வாட்டி உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த வேலையை விட்டுருன்னு. உனக்கு வயசாகிக்கிட்டே இருக்கே. இவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் உன்னால பண்ணவே முடியாது. நான் இதை என் சந்தோஷத்துக்காக செய்யறேன்ற மாதிரி பேசுறேன். ரஷ்மியோட கல்யாணம் முடிஞ்சதுமே நான் வேலை செய்யறதே நிறுத்திடுறேன். தெரியும். ரஷ்மி கல்யாணம் வரைக்கும் நீ என்னோட பேச்சை கேட்கவே மாட்டேன். லக்ஷ்மி இப்படி வேலை செய்யறது முத்துக்கு இஷ்டமே இல்ல. ஆனா லக்ஷ்மிக்கு ரஷ்மியோட கல்யாணத்துக்காக காசு சேர்த்து வைக்க வேண்டி இருந்தது. இப்போ முத்து அப்புறம் லக்ஷ்மியோட பொண்ணு ரஷ்மி வளர்ந்துட்டா. அவங்க அவளோட கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அம்மா, நான் என்ன செஞ்சேன்னு பாருமா. இது என்னது? பிஸா உத்தப்பம். பிஸா உத்தப்பமா? அது என்னது? அம்மா ரொம்ப யோசிக்காதம்மா, சாப்பிட்டு பாரேன். ரஷ்மி அவளோட அம்மா அப்பாவை அந்த பிஸா உத்தப்பத்தை சாப்பிட வச்சா. ரொம்ப அருமையா இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்லப்பா? ஆமா, நீ என்ன பண்ணாலும் கூட அற்புதமா பண்ற. நீங்க இத சாப்பிட்டுட்டே இருங்க. மிச்சதை என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக எடுத்துட்டு போறேன். அப்புறம் அப்பா, எனக்கு காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருச்சு. 1ஆம் தேதி அன்னைக்கு ஃபீஸ கட்டணும். சரிமா. ரஷ்மி பீஸா ஊத்தப்பத்தை எடுத்துட்டு போனா. இங்க முத்துவும் லக்ஷ்மியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவளை எதுக்கு மேல் படிப்பு படிக்க வைக்கணும்? ஆசைப்படுறான், படிக்கட்டும். ஆனா படிப்புக்காக செலவும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அத பத்தி யோசிச்சீங்களா? நீ இவ்வளோ கவலைப்படாத. கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். ரஷ்மி தன்னோட ஃப்ரெண்ட்ஸை சந்திக்க போறேன்னு சொல்லிதான் அவளோட வீட்ல இருந்து கிளம்பினா. ஆனா அந்த பீஸா ஊத்தப்பத்தை அவளோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டான விஷ்ணுக்காக எடுத்துட்டு வந்தா. ரஷ்மியும் விஷ்ணுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விரும்புறாங்க. இந்தா விஷ்ணு. இது என்ன? பீஸா ஊத்தப்பம். பீஸா ஊத்தப்பமா? டேஸ்ட் பண்ணி தான் பாரு. விஷ்ணு பீஸா ஊத்தப்பத்தை சாப்பிட்டான். அவனுக்கு அது ரொம்பவே பிடிச்சு போச்சு. அடேங்கப்பா, ரொம்ப ருசியா இருக்கு. நீ சொந்தமா ஹோட்டலை திறக்கணும். ஹோட்டலை திறக்க நிறைய காசு தேவைப்படும். அந்த காசு எனக்கு எங்க இருந்து கிடைக்கும்? ஒரு சின்ன கடையாச்சும் நீ போடணும். அதால உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சரி, நான் அப்பா அம்மா கிட்ட பேசி பாக்குறேன். அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா இத பத்தி யோசிக்கலாம். சரி. விஷ்ணுக்கு ரஷ்மி கையால செஞ்ச சாப்பாடு ரொம்பவே பிடிக்கும். அவன் எப்பவுமே ரஷ்மி ஒரு ஹோட்டல் திறக்கணும்னு சொல்லிட்டு இருப்பான். எப்படியோ காலமும் கடந்துச்சு. முத்துவும் லக்ஷ்மியும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் முத்து சார் கட்டை ஏறி பிளாஸ்டரிங் செஞ்சுட்டு இருந்தாரு. திடீர்னு அவர் காலுக்கு அடியில இருக்கிற கட்டை உடைஞ்சதால மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு. உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாங்க. அப்புறம் முத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. முத்துவோட கால் எலும்பு உடைஞ்சிருச்சு. டாக்டர் ஆபரேஷனை ஆரம்பிச்சிட்டாரு. ஆபரேஷன் செலவு எல்லாத்தையும் பில்டரே பாத்துக்கிட்டாரு. முத்து, நீங்க எந்திரிச்சு நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். உங்க கால்ல ராடு வச்சிருக்கோம். மாதிரி நீங்க நின்னுகிட்ட வேலை பார்க்க முடியாது. இத கேட்டதுமே முத்துவோட குடும்பம் எல்லாமே சோகமாயிட்டாங்க. என்னால நிக்காம எப்படி வேலை பார்க்க முடியும்? இப்ப அத பத்தி கவலைப்படாதீங்கப்பா. முதல்ல நீங்க குணமாவுங்க. இப்படியெல்லாம் இப்போதான் நடக்கணுமா? நான் உன்னோட கல்யாணத்துக்காக காசு சேர்க்கணுமே. அப்பா, இப்ப இத பத்தி யோசிக்காதீங்க. நீங்க முதல்ல சீக்கிரமா குணமாக பாருங்க. ஆமாங்க, நான் வேலைக்கு போயிட்டு தானே இருக்கேன். அதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாங்க. அம்மா, நானும் வேலை செய்யலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ இன்னும் சின்ன பொண்ணு. இப்போல இருந்து எதுக்கு நீ வேலை பார்க்கற? அப்பா, நான் ஒரு சாப்பாட்டு தள்ளு வண்டியை வைக்கலான் இருக்கேன். எப்படியும் நான் செய்யற சாப்பாடு எல்லாருக்கும் பிடிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் சரிதான். நீ என்னதான் விற்க போற? தோசை, இட்லி, வடை. சரி, இதுல நானும் உனக்கு உதவி செய்யறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீ காலேஜுக்கு போகலாம், வேலையும் பார்க்கலாம். முத்துக்கும் லக்ஷ்மிக்கும் ரஷ்மியோட தள்ளு வண்டி ஐடியா ரொம்பவே பிடிச்சு போச்சு. இது மூலியமா அவங்களுக்கு வீட்ல காசு பிரச்சனையும் இருக்காது. அடுத்த நாளே ரஷ்மி அவளோட வீட்டுக்கு வெளியில தள்ளு வண்டிய வச்சா. அவ தன்னோட தள்ளு வண்டியில இட்லி, வடை, தோசைய வித்துட்டு இருந்தா. ஹலோ, ஒரு பிளேட் வடை கொடுங்க. சரிங்க. அந்த வடை ரொம்பவே ருசியா இருந்தது. அதனால மக்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த கஸ்டமர் ரஷ்மிக்கு காசு கொடுத்தாரு. அந்த காசை பார்த்ததுமே ரஷ்மி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அது அவளோட முதல் சம்பாத்தியம்.
அந்த கஸ்டமருக்கு அப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் இட்லி வடைய சாப்பிடுறதுக்காக வந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க விஷ்ணு வந்தான். கடைசியா ஒரு கடையை நீ போட்டுட்ட. ஆமா, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. எல்லாமே நல்லபடி நடக்கும். எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. எனக்காக ஒரு மசாலா தோசை கொடுக்குறியா? உடனே செஞ்சு தரேன். தோசையோட வாசம் அக்கம் பக்கம் பரவிடுச்சு. அப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் தோசைய சாப்பிட வந்தாங்க. அவளோட வியாபாரம் நல்லா போகுதுன்னு ரஷ்மி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அன்னில இருந்து தினமுமே அவ வீட்டு வெளியில ஸ்டால வச்சிட்டு இருந்தா. இதால அவளுக்கு நல்ல வருமானமும் கிடைச்சிட்டு இருந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க பஜ்ஜிய விற்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சுட சுட பஜ்ஜிய பொரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பஜ்ஜியோட வாசம் எல்லா கஸ்டமர்ஸையும் கவர்ந்துட்டு இருந்துச்சு. இதனால வடை சாப்பிடறதுக்காக வந்தவங்க எல்லாம் அந்த பஜ்ஜி ஸ்டாலுக்கு போய் பஜ்ஜிய சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால ரஷ்மி கவலைப்பட்டா. அவளுக்கு எதுவும் புரியல. அவ நடந்தது எல்லாத்தையும் விஷ்ணு கிட்ட சொன்னா. நீ யாருமே விற்காத ஒரு ஃபுட்டை வித்து பாரு. அப்படின்னா யூனிக்கா இருக்கணும். உன்னோட அந்த பீஸா உத்தப்ப மாதிரி அதை சேல் பண்ணு. ஆனா அதோட விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமே. நாம செய்யறது ரொம்ப ஸ்பெஷலாவும் இருக்கணும், விலை கம்மியாவும் இருக்கணும். ஆனா என்ன? அப்பதான் ரஷ்மியோட பார்வை அந்த பஜ்ஜி கடாய் மேல பட்டது. அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா வந்தது. கடாய் தோசை? தோசை தவால தான் பண்ணுவாங்க. கடாயில எப்படி தோசையை ஊத்துவாங்க? செய்யலாம் விஷ்ணு, நான் இப்போ வரேன் இரு. ரஷ்மி வீட்டுக்குள்ள போய் ஒரு சின்ன கடாயை எடுத்துட்டு வந்தா. ரஷ்மி அடுப்புல இருக்கிற தோசைக்கல்ல எடுத்துட்டு கடாயை வச்சா. அப்புறம் அதுல தோசை மாவை ஊத்தினா. அப்புறம் அந்த கடாயை ஆட்டி மாவை எல்லா இடத்துலயும் பரப்பினா. அப்புறம் அந்த தோசை ரெடி ஆகிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. தோசை ரெடி ஆனதுமே அவ அந்த தோசையை எடுத்து பிளேட்ல வச்சா. அப்புறம் அதுல சட்னியும் சாம்பாரும் ஊத்தினா. இத பாரு கடாய் தோசை. அடேங்கப்பா, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் ருசியும் வேற மாதிரி இருக்கும் பாரு. விஷ்ணு அந்த கடாய் தோசையை சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் 2 பசங்க வந்தாங்க. எனக்கு அதே மாதிரி ஒரு தோசையை கொடுங்க. எனக்கும். ரஷ்மி 2 பேருக்காக ஒவ்வொரு தோசையை செஞ்சா. அப்புறம் அவங்க 2 பேருக்கும் கொடுத்தா. நல்லா இருக்கு. இந்த தோசைக்கு பேர் என்ன? கடாய் தோசை. அன்னில இருந்து ரஷ்மியோட கடாய் தோசை பிரபலம் ஆயிடுச்சு. எல்லாருமே தோசை கல்ல தான் தோசை செய்யறது பாத்திருக்காங்க. ஆனா இது வித்தியாசமாவும் ருசியாவும் இருந்தது. இதனால ரஷ்மி தள்ளு வண்டி கிட்ட கஸ்டமர்ஸோட கூட்டம் கூடிடுச்சு. அப்புறம் பாத்துட்டு இருக்கும் போதே அவ ஒரு பெரிய கடைய ஆரம்பிச்சிட்டா. இப்போ அவளோட அம்மா அப்பாவும் அவ கூடவே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரஷ்மி இப்போ அவளோட கடாய் தோசைனால நிறைய பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சா. இப்போ ரஷ்மி விஷ்ணுவ அவங்க அம்மா அப்பாக்கு அறிமுகப்படுத்தினா. அப்புறம் அவங்களோட கல்யாணமும் நிச்சயமாயிடுச்சு. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க காசு தேவைப்பட்டுச்சுல. பாரு, இவ எப்படி சம்பாதிக்கிறானா. நம்ம 2 பேரும் கஷ்டமே இல்லாம இருப்போம். ஆமாங்க, இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ரஷ்மி எவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்கானா அவளோட கல்யாணத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்ல. கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் விஷ்ணுக்கும் ரஷ்மிக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது. இப்போ 4 பேருமே சேர்ந்து ரஷ்மியோட கடாய் தோசை சென்டரை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன ஐடியா ரஷ்மியோட தலையெழுத்தே மாத்திருச்சு. கேஷவுக்கு துணி நெய்ற ஒரு ஃபேக்டரி இருந்துச்சு. அந்த ஃபேக்டரியில 3 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மூர்த்தி, பவர், அப்புறம் முகேஷ். முகேஷ், இந்த வாரம் எத்தனை ரோல் துணி பண்ணீங்க? முதலாளி 15 ரோல். அட, வாரம் 16 ரோல் தானே பண்ணுவீங்க. இந்த வாட்டி ஏன் கம்மியாச்சு? ஆனா முதலாளி, அந்த மூர்த்தி டெய்லி லேட்டாவே வரான். அதனால தான் அப்படி ஆச்சு முதலாளி. அப்படியா? இதுன்னா அவன் அப்பனுடைய கம்பெனின்னு நினைச்சிட்டு இருக்கிறானா? அவன் இஷ்டத்துக்கு வந்துட்டு போறதுக்கு அவனுக்கு சொல்லு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. சரி முதலாளி. ஆனா உண்மை என்னன்னா, மூர்த்தி லேட்டா வரவே மாட்டான். அவன் வேலையும் அதிகமா தான் செய்வான். முகேஷ் தான் எப்பவுமே வேலை செய்யாம உட்காந்தே இருப்பான். அதுக்கு காரணம் அவன் கையில இருந்த புது மொபைல் போன். மூர்த்தியும் பவரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது முகேஷ் அவனோட போன்ல வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருப்பான். எப்பவும் சும்மாவே இருப்பான். அடுத்த வாரமும் துணி ரோலோட எண்ணிக்கை கம்மி ஆயிடுச்சு. அப்ப கேஷவ் மறுபடியும் கோவப்பட்டான். இந்த வாரமும் 15 ரோல் தானா? இந்த வாரமும் லேட்டா வந்தானா மூர்த்தி? முதலாளி, ஆமா. அவனை வீட்டுக்கு போ சொல்லு. இதுக்கப்புறம் அவன் வேலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. நீ வேலைக்கு இன்னொரு ஆளை தேடு. எனக்கு வேலை நடக்கணும். வர்றவன் நம்ம வேலைய ஒழுங்கா பார்க்கணும். சரி முதலாளி. முகேஷ் மூர்த்தி கிட்ட போனான்.
மூர்த்தி, உன்னை முதலாளி வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டாரு. அடடா, என்னையா இது? நான் என்னப்பா தப்பு பண்ண சொல்லுப்பா. தப்பெல்லாம் இல்ல, ஆனா வேலை சரியா ஓட மாட்டேங்குதான், அதனாலதான் உன்னை தூக்க சொல்லிட்டாரு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா அவரு என் பேச்ச கேட்கலப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு வேற வேலை வாங்கி தரேன். மூர்த்தி ரொம்ப கவலைப்பட்டான். அவனோட குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுறதுன்னு. அவனை வேலையை விட்டு தூக்குன உடனே அவன் மனசு ரொம்ப கவலையாயிடுச்சு. மூர்த்தி அவனோட வீட்டுக்கு வந்தான். நாளைக்கு உங்களுக்கு டிஃபனுக்கு தோசை கட்டி கொடுக்கறேன். உங்க ஃப்ரெண்டுக்கு நம்ம வீட்ல உள்ள தோசை ரொம்ப பிடிக்கும் தானே? அடடா, நாம அந்த மாதிரி வேலைலாம் ஒன்னும் பண்ண வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, என்ன வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. ஐயோ, ஆனா ஏங்க? முதலாளி வேலையில இருந்து ஆளுங்களை கம்மி பண்றாராம், அதனால என்ன தூக்கிட்டாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஆனா முகேஷ் அண்ணன் சொன்னாரு, எனக்கு ஒரு வேற வேலையை வாங்கி தரேன்னு சொன்னாரு. அத பார்க்கலாம். உங்களுக்கு சீக்கிரமா வேற வேலை கிடைச்சாதாங்க நல்லா இருக்கும். இல்லனா நந்தினியோட ஸ்கூல் ஃபீஸ் நம்ம எப்படிங்க கட்டுறது? புஷ்பாவும் மூர்த்தியும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. வீட்டு செலவு, குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. அதுக்காக அடுத்து என்ன செய்யலான்னு அவங்க யோசிச்சாங்க. அடுத்த நாள் மூர்த்தி வேலை தேடி நிறைய இடத்துக்கு போனான். ஆனா எங்கேயும் அவனுக்கு வேலை கிடைக்கவே இல்ல. போன இடத்துல எல்லாம் அவனை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. அவன் நிறைய இடத்துக்கு வேலை கேட்டு போனான். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களுக்கு வேலை கிடைச்சுதாங்க? அட இல்லம்மா, எத்தனை இடம் தேடினாலும் எனக்கு வேலை கிடைக்கவே இல்லம்மா. அப்போ நீங்களே சின்னதா ஏதாவது வியாபாரம் பண்ணலாம்ல? வியாபாரம் பண்றதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாதே. துணி மட்டும்தான் எனக்கு பண்ண தெரியும். ஆனா அது பண்றதுக்கு ரொம்ப பெரிய பெரிய மிஷின் வேணுமே. அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது வேலை செய்யலாமே? அது எப்படி? நீங்களும் உங்க ஃப்ரெண்டுங்களும் எப்பவும் நான் செய்யற தோசைய பாராட்டிக்கிட்டே இருப்பீங்கல்ல, நம்மையே ஒரு தோசை கடை ஆரம்பிக்க கூடாது? எப்படி இருந்தாலும் இது ஒன்றும் தப்பான வேலை இல்ல. தோசை சுட்டு வித்தோம்னா செலவும் கம்மி தான் ஆகும், வருமானமும் கொஞ்சம் கிடைக்கும். எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு இது நல்லதுதாம்மா. அடடே, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இனிமே எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்குங்க. அடுத்த நாள் கிராமத்துக்கு நடுவுல மூர்த்தியும் புஷ்பாவும் சேர்ந்து அவங்களோட தோசை கடைய ஆரம்பிச்சாங்க. கடவுளே, எங்களுக்கு உதவி செய். கடை திறந்ததுமே அங்க ஒருத்தர் வந்தாரு. ஒரு மசால் தோசை கிடைக்குமா? இதோ தரேன். போக போக நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. புஷ்பாவும் மூர்த்தியும் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தோசை எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது. அண்ணி, தோசை ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, உண்மைதான், சூப்பரா இருக்கு. ஜனங்களும் சந்தோஷப்பட்டாங்க, மூர்த்தியும் புஷ்பாவும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு நைட் அவங்க வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க கையில அவங்க குழந்தைக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க. இங்க பாரு நந்தினி, அப்பா உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறேன்னு. ஹே, சாக்லேட்! நந்தினி கையில அவங்க அப்பா சாக்லேட்ட கொடுத்த உடனே நந்தினி அவங்க அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்தா. மூர்த்தி ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அடடா புஷ்பா, இன்னைக்கு 1000 ரூபாய் நம்ம சம்பாரிச்சிருக்கிறோமே. கடவுளே, இவ்வளவா? தினமும் மூர்த்தி பணத்தை எண்ண ஆரம்பிச்சான். சீக்கிரமாவே அவங்களோட வறுமை எல்லாம் போயிடுச்சு. அடுத்த நாள் மூர்த்தியும் புஷ்பாமும் அவங்க கடைய திறந்து தோசை வித்துக்கிட்டு இருக்கும்போது அப்போதான் கிராமத்துல இருக்கிற லால்சந்த் சேட் அவங்க கடை கிட்ட வந்தாரு. அடடடடா, சேட்டுஜி நீங்க வந்திருக்கிறீங்களே. ஒரு வேலையா வந்தம்பா. அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம். மொத்த கிராமத்தையும் கூப்பிட்டுருக்கேன். அங்க வர்ற எல்லாருக்கும் உன்னால தோசை சுட்டு கொடுக்க முடியுமா? ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, கல்யாணத்துக்கு வர்றவங்கள யாருமே தோசை சாப்பிடாம போகவே கூடாது. குறைஞ்சது 1000 பேராவது வருவாங்க. எல்லாருக்குமே ஸ்பெஷல் மசால் தோசை தான் கொடுத்தாகணும். ஞாபகம் வச்சுக்க. புள்ள வீட்டுக்காரங்க முன்னாடி என்ன தலகுனிய மட்டும் வச்சிராத. சரி சேட்டுஜி. ஒரு மசால் தோசை 20 ரூபாய். 1000 மசால் தோசைக்கு 20,000 ரூபாய். சரியா? சேட்லால் மூர்த்தி கையில 10,000 ரூபாவை கொடுத்தாரு. இந்த 10,000 அட்வான்ஸா வச்சுக்கோ. இன்னொரு 10,000 கல்யாணம் முடிஞ்சு கொடுக்கறேன். நீங்க சொன்னா சரி சேட்டுஜி.
சேட்ஜி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் 1000 மசாலா தோசைய என்னால எப்படிங்க பண்ண முடியும்? அடடா, எல்லாருக்கும் நீ தோசை சுட்டு கொடுக்க முடியலன்னா என்ன ஆகிறது? ஆனா இருந்தாலும் 1000 மசால் தோசை செய்யறது சின்ன காரியம் இல்லைங்க. அதுவும் கல்யாணத்துக்காக. யோசிங்க, ஒருவேளை நம்மளால பண்ண முடியலனா? கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள நாம ஏதாவது ஒன்று யோசிச்சு வச்சுக்குவோம். ஒரே நாள்ல 20,000 ரூபாய் வருதுன்னா எதுக்கு விடுறது? மூர்த்தியும் புஷ்பாவும் என்ன வழின்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 1000 தோசைய குறைஞ்ச நேரத்துல செஞ்சாகணும். தூங்குற நேரத்துல கூட அவங்க அத பத்தியே யோசிச்சாங்க. நம்ம ஒரே சமயத்துல 10 தோசை சுடுற மாதிரி ஒரு பாத்திரத்தை வாங்குவோமா? அப்ப கூட 1 மணி நேரத்துல 200ல இருந்து 300 தோசை தானுங்க சுட முடியும். அதுவும் சரிதான், வேற ஏதாவது யோசிப்போம். இப்ப சேட்டோட பொண்ணு கல்யாணத்துக்கு 1 நாள் தான் பாக்கி இருக்கு. இப்பவும் அவங்க 2 பேரும் வழி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, எப்படி நம்ம 1000 தோசையை சுடுறதுன்னு. ஒருவேளை நம்ம நைட்டு ஃபுல்லா உட்காந்து தோசை சுட்டா அப்போ? அடடா, இப்பவே தோசையை சுட்டு வச்சுட்டோம்னா அது ஆறி போயிடும்ல, அதுக்கப்புறம் அது நல்லா இருக்காதுல்ல. கடவுளே, நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். உடனே அவங்க முன்னாடி ரொம்ப பிரகாசமா கடவுள் தோன்றி நின்னாரு. அவரை பார்த்ததும், அட பிரபு, நீங்க எங்களுக்கு காட்சி தந்ததுனால எங்க வாழ்க்கையே முழுமை அடைஞ்சிடுச்சு. மூர்த்தி, புஷ்பா, உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்கிட்ட இருக்குமா? இந்தாங்க மந்திர மசால் தோசை, இத கல்யாணத்துக்கு கொண்டு போங்க. 1000 தோசை வேணும்னு இத கேளுங்க. 1 நிமிஷத்துல 1000 தோசை தயாராகி அங்க நிக்கும். ரொம்ப நன்றி பகவான்ஜி. மூர்த்தியும் புஷ்பாவும் 2 பேரும் கடவுள் முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. கடவுள் அங்க இருந்து மறைஞ்சிட்டாரு. மூர்த்தியோட கையில ஒரு மாய மசால் தோசை இருந்தது. அடுத்த நாள் மூர்த்தியும் புஷ்பாவும் மண்டபத்துக்கு போனாங்க. 2 பேரும் அங்க அடுப்ப பத்த வச்சாங்க. அதுக்கப்புறம் விருந்தாளிங்க எல்லாம் வர ஆரம்பிச்ச உடனே மூர்த்தி அவன் கையில இருந்த மாய தோசையை எடுத்தான். 2 பேரும் கை கூப்பி வேண்ட ஆரம்பிச்சாங்க. ஏ மந்திர தோசையே, எங்களுக்கு உதவி பண்ணு. 1000 மசால் தோசை எங்களுக்கு கொடு. அவங்க அப்படி வேண்டினதுமே அங்க 1000 மசால் தோசை வந்துடுச்சு. விருந்தாளிங்க வந்து கேட்கும் போதெல்லாம் மூர்த்தியும் புஷ்பாவும் அவங்களுக்கு தேவையான மசால் தோசை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அடேங்கப்பா, ரொம்ப சூடா இருக்கு. ரொம்ப சுவையாவும் இருக்கு. வந்தவங்க எல்லாரும் மசால் தோசையை ரொம்ப புகழ்ந்தாங்க. இது கேட்டு சேட்லாலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேட்லால் மூர்த்தி புஷ்பா பக்கத்துல வந்தாரு. நீங்க 2 பேரும் ரொம்ப பெரிய வேலையை செஞ்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு 10,000க்கு மேல பணத்தை நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்தாங்க 20,000. அவர் 20,000 ரூபாய் கொடுத்ததும் மூர்த்தியும் புஷ்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் என்ன, அந்த மாய தோசையோட உதவினால மூர்த்தியும் புஷ்பாவும் பெரிய பெரிய கல்யாண விசேஷங்கள்லாம் எடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்க பெரிய பணக்காரங்களாயிட்டாங்க. அவங்க சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. ஆனந்த்பூர் கிராமத்துல நதிக்கு நடுவுல ஒரு பிரசித்தமான கோவில் இருந்தது. இந்த கோவிலுக்கு வெளியில வெங்கட் ஒரு சின்ன ஸ்டால் வச்சிருந்தாரு. இந்த ஸ்டால்ல அவர் இட்லி, வடை, அப்புறம் தோசை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. கோவிலை தரிசிக்க வர பக்தர்கள் வெங்கட்டோட கடையில தான் டிஃபன் சாப்பிடுவாங்க. அண்ணா, ஒரு மசால் தோசை கொடுங்க, அப்புறம் 2 பிளேட் சாம்பார் வடை கொடுங்க. நீங்க உட்காருங்க சார், இதை கொண்டு வரேன். வெங்கட்டோட மனைவி தோசை செஞ்சு கொடுப்பா. அப்புறம் வெங்கட் கஸ்டமரை பார்த்துப்பாரு. வெங்கட் எல்லா கஸ்டமர்கள்கிட்டயும் ரொம்ப நல்லபடியா பேசுவாரு. ஜனங்களுக்கு வெங்கட்டோட தோசை ஸ்டால்ல தோசை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க அண்ணா, எனக்கு ஒரு 2 தோசை கொடுங்க. கண்டிப்பா அண்ணா, இதோ கொடுக்கறேன், நீங்க உட்காருங்க, நல்லா சூடா கொடுக்கறேன். வெங்கட்டும் பூஜாவும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்வாங்க. அதனால அவங்க வியாபாரமும் நல்லா நடந்தது. 2 பேரும் அவங்க வியாபாரத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கண்ணா, வாங்க வாங்க பாபா, வாங்க, நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது கொண்டு வந்து தரேன். வெங்கட் தினமும் இந்த ஏழை கிழவருக்கு சாப்பாடு கொடுப்பாரு. ஆனா இந்த விஷயம் அவரோட மனைவி பூஜாவுக்கு சுத்தமா பிடிக்காது. இவருக்கு தினமும் கொடுத்து இப்படி எதுக்காக பழக்கப்படுத்துறீங்க? இந்த ஆளு தினமும் ஃப்ரீயா சாப்பிடறதுக்காக வந்துடுறாரு. பூஜா, பசின்னு வர்றவங்களுக்கு உணவு கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஆயிட போகுது? சரிங்க, நீங்க ஃப்ரீயா அவருக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா அவர் செத்தா போயிட போறாரு. இவர் ஏதாவது ஒண்ணு பாத்துக்க மாட்டாரா? அந்த கடவுள் நமக்கு நிறைய கொடுத்திருக்காரு,
மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாம தடுமாற வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஐயோ சாமி, நீங்க வாழ்க. இப்படியே தான தர்மம் பண்ணிட்டு இருங்க. இப்படியே போயிட்டு இருந்தா பிச்சை எடுக்கிறவங்க இங்க வந்து லைன் கட்டி நிப்பாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன், மத்தத அந்த கடவுள் பாத்துக்கட்டும். வெங்கட் அந்த வயசான ஏழைக்கு கொஞ்சம் இட்லி, வடை, அப்புறம் சட்னி எடுத்து வச்சு அந்த பெரியவர் கையில கொடுத்தாரு. அந்த கடவுள் உனக்கு நல்லதே செய்யட்டும்பா. அந்த வயசான ஏழை சாப்பிட ஆரம்பிச்சாரு. அப்பதான் அங்க அந்த கோவிலோட பூசாரி வந்தாரு. அந்த பூசாரி பார்க்க நல்ல பூசணிக்கா மாதிரி இருந்தாரு. குள்ளமா நல்ல குண்டான தோற்றத்தோட இருந்தாரு. ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி பூசாரி, வாங்க வந்து உட்காருங்க. பூஜா அந்த பூசாரிக்காக டேபிள கிளீன் பண்ணா. அப்புறம் அந்த பூசாரி உட்கார்ந்தாரு. நீங்க என்ன சாப்பிடுறீங்க பூசாரி ஐயா? 2 பிளேட் வடை, 2 பிளேட் தோசை, 2 இட்லி. இன்னைக்கு இது போதுமா? இதோ கொண்டு வரேன். பூஜா பூசாரிக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் வெங்கட் அவகிட்ட போய், நான் அந்த பெரியவருக்கு ஃப்ரீயா ஏன் கொடுக்கறேன்னா அவரு ஏழை, ஆனா இந்த பூசாரி நல்லா பணக்காரன். நீ இவருக்கு ஃப்ரீயா கொடுக்கற? பிராமணர்களை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. பிராமணர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது புண்ணியம்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இங்க தினமும் அவருக்கு நான் டிஃபன் கொடுக்கறதுனால பாருங்க நம்மளோட தொழிலும் அமோகமா போகுது. எல்லாம் அவங்கவுங்களோட எண்ணம். நீ இந்த பிராமணருக்கு சேவை பண்ணு, நான் இந்த கடவுளை தரிசிச்சுட்டு வரேன். சரி போங்க. வெங்கட் கோவிலுக்குள்ள போனாரு. கடவுள் முன்னாடி கை கூப்பி வணங்கி நின்னாரு. கடவுளே, நீங்க எப்பவும் எனக்கு துணையா இருக்கணும், அப்புறம் எல்லாருக்கும் நல்லதே செய்யணும். என் பொண்டாட்டி என்ன நினைக்கிறான்னா நிறைஞ்ச வயரை நிறைய வச்சு புண்ணியம் சேர்க்கணும்னு அவன் நினைக்கிறா. ஆனா இது தப்புன்னு எனக்கு தெரியும் கடவுளே. ஆனா உங்களுடைய கருணை அவளுக்கும் கிடைக்கணும். வெங்கட் தான் மட்டும் இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவரு ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். தன்னோட மனைவிக்கு தெரியாம அவரு ஏழை ஜனங்களுக்கு ஃப்ரீயா உணவு கொடுப்பாரு. அந்த கடவுள் உன்னை நல்லபடியா வச்சுக்கணும்பா. வெங்கட்டுக்கு பசியோட இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்பவே பிடிக்கும். அதனால அவர் தெரிஞ்சும் தெரியாமலும் நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதுவே அவரோட மனைவி பூஜா ரொம்பவே சுயநலவாதி. அவ யோசிக்கிறது என்னன்னா அவங்களுக்கு மட்டும் தான் கடவுள் நல்லது செய்யணும்னு நினைப்பா. அப்புறம் இந்த காரணத்துக்காக தான் அவ பிராமணர்களுக்கு சேவை செய்வா. எது எப்படியோ இந்த விஷயம் நடந்துகிட்டே இருந்தது. அப்புறம் வெங்கட் பூஜாவோட அந்த தோசா ஸ்டால் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. வெங்கட் ஏழைங்களுக்கு உதவி செய்வாரு. அப்புறம் பூஜா பிராமணர்களுக்கு சேவை செய்வா. தினமும் காலையில 5 மணிக்கு முதல் படகை பிடிச்சு வெங்கட்டும் பூஜாவும் கோவிலுக்கு வந்துருவாங்க. அப்புறம் அங்க அவங்களோட வியாபாரத்தை பண்ணுவாங்க. அப்புறம் காலையிலேயே அவங்க வண்டி கடைக்கு கஸ்டமர்ஸ் வந்துருவாங்க. அப்புறம் மழை காலம் வந்துடுச்சு. வெங்கட்டும் பூஜாவும் எப்பவும் போல படகுல பயணம் செஞ்சாங்க. இன்னைக்கு அநேகமா பயங்கரமா மழை பெய்யும்னு நினைக்கிறேன். அப்போ கஸ்டமர்ஸ் கம்மியா வருவாங்க. அது உண்மைதான். ஆனா என்ன இருந்தாலும் வர்றவங்கள பட்னியா இருக்க விட முடியுமா? சரிங்க, கோயில்ல யாரும் வரலன்னா நாம திரும்பி வந்துடலாம். சரி. வெங்கட்டும் பூஜாவும் நதியை கடந்து கோவில் கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் வழக்கம் போல அவங்க 2 பேரும் அவங்க கடையை ஆரம்பிச்சாங்க. மழை ரொம்ப அதிகமா பெஞ்சிட்டு இருந்தது. இன்னைக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு எனக்கு தோணல. பார்க்கலாம். அப்பதான் 2-3 ஆட்கள் அவங்க கடைக்கு வந்தாங்க. வாங்க வாங்கண்ணே, உட்காருங்க. எங்களுக்கு 3 பிளேட் இட்லியும் 2 பிளேட் வடையும் கொடுங்க. சரிங்க, இதை கொடுக்குறேன். பூஜா இட்லி வடை தயார் பண்ணா. அப்புறம் வெங்கட் அதை கொண்டு போய் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்தாரு. கஸ்டமர்ஸும் அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஆனாலும் மழை நிக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. இந்த மழையினால இன்னைக்கு கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் குறைஞ்சிட்டாங்க. அந்த மனிதர் வெங்கட் கிட்ட பணத்தை கொடுத்தாரு. நாங்க கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இருக்கோம், மழை நின்னதும் போயிடுவோம். தாராளமாங்க. அவங்க அங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மழை நிக்கவே இல்லை. அப்புறம் அவங்க நனைஞ்சுக்கிட்டே நதி வரைக்கும் போனாங்க. அந்த நதியோட கொந்தளிப்பை பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நதியில ஒரு படகை கூட காணோம். அப்புறம் அந்த நதியில தண்ணீர் மட்டும் அதிகமாயிக்கிட்டே போச்சு. அவங்க அங்கேருந்து வெங்கட் கிட்ட ஓடி வந்தாங்க. அப்புறம் அவர்கிட்ட எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க. இந்த வெள்ளத்தால நாம எல்லாரும் முழுகி போயிடுவோம்னு நினைக்கிறேன். யாருமே தப்பிக்க முடியாது. அப்பதான் அவங்க முன்னாடி அந்த வயசான ஏழைக்கிழவர் வந்தாரு. காப்பாத்துறதுக்கு மேல ஒருத்தன் இருக்கும்போது யாரு யாரோடைய உயிரை எடுக்க முடியும்? இங்க எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்கு. இந்த பெரிய மனுஷன் சிரிக்கிறாரு. நாம ஏதாவது செஞ்சாகணும். ஐயா கடவுளே, எங்க எல்லாரையும் பாதுகாப்பா அந்த கரைக்கு கொண்டு போய் விட்டுருங்க. எங்க எல்லாரையும் காப்பாத்துங்க கடவுளே.
வெங்கட் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சாரு. அப்பதான் அந்த 7 வயசானவர் அங்க வச்சிருந்த ஒரு பிளேட் தோசையை எடுத்தாரு. நாங்க எல்லாரும் இங்க ஆபத்துல இருக்கிறோம், உனக்கு தோசை வேற வேணுமா? என் பின்னாடியே எல்லாரும் வாங்க. அந்த வயசானவர் பின்னாடி எல்லாருமே நதி கிட்ட போனாங்க. அந்த வயசானவர் அந்த தோசை பிளேட்டை தரையில வச்சாரு. அப்புறம் தன்னோட கண்களை மூடிக்கிட்டாரு. அப்புறம் மாயம்மா அந்த தோசையோட அளவு ரொம்ப பெருசாச்சு. அந்த தோசையோட அளவு எவ்வளவு பெருசாச்சுன்னா ஒரு பெரிய படகு போல பெருசா இருந்தது. அங்க நின்னுட்டு இருந்தவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இது மாய பெரிய தோசை படகு. இந்த நதியை ரொம்ப சுலபமா கடந்து போயிடும். நீங்க எல்லாரும் இதுல உக்காந்துக்கங்க. எல்லாரும் அந்த படகுல உட்காந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த பெரியவர் இல்ல. நீங்களும் வாங்கய்யா. இல்லப்பா கண்ணா, என்ன காப்பாத்த மேல ஒருத்தன் இருக்கான், நீங்க எல்லாம் போங்க. அந்த பெரியவர் சைகை காட்டின உடனே அந்த பெரிய தோசை படகு தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சது. அந்த நதியில பெரிய பெரிய அலைகள் வந்தும் அந்த தோசை படகை எதுவும் பண்ண முடியல. அது உள்ள உட்கார்ந்திருந்த எல்லாருமே பாதுகாப்பா இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் கடவுளுக்கு நன்றியை சொன்னாங்க. அப்புறம் அவங்க படகை விட்டு இறங்கினதும் அந்த பெரிய தோசை படகு தண்ணிக்குள்ள முழுகிடுச்சு. இன்னைக்கு வெங்கட்டோட சேர்ந்து நிறைய பேர் ஒரு அற்புதத்தை பார்த்தாங்க. அதுதான் பெரிய தோசை படகோட அதிசயம். அநேகமா வெங்கட் செஞ்ச நல்ல காரியங்கள் தான் அவங்கள அந்த மாய பெரிய தோசை படகு காப்பாத்த வந்துச்சு.